வெளிப்புறம் மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. வேதபாரகர், பரிசேயர் ஆகியோரின் எல்லா கிரியைகளும் வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுவது போலவே இருக்கிறது. அவர்களுடைய உட்புறமாகிய இருதயத்தை சுத்திகரிப்பதற்கு அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து இவர்களை போஜனமான பாத்திரங்களுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார். இதன் வெளிப்புறம் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறது, வெளியே பார்ப்பதற்கு சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த பாத்திரங்களின் உட்புறம் சுத்தமாக்கப்படவில்லை. அதற்குள்ளே கொள்ளையும் அநீதமும் நிறைந்திருக்கிறது. பரிசேயர்களும் வேதபாரகரும் வெளித்தோற்றத்திற்கு பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள். மனுஷர் மத்தியில் தங்களுடைய நற்பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள். அவ்வப்போது தங்களுடைய வெளிப்புறத்தை சுத்திகரிக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ துன்மார்க்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு இவர்கள் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இருதயமே நமது பரிசுத்தமான தேவனை ஆராதிக்க வேண்டும். மனுஷன் முகத்தை பார்த்தாலும் தேவன் நம்முடைய இருதயத்தையே பார்க்கிறார். ஆகையினால் நம்முடைய இருதயம் எப்போதும் சுத்தமானதாக இருக்க வேண்டும். பரிசேயர்கள் தங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். மற்றவர்கள் தங்களை பார்க்கும்போது தங்களை பரிசுத்தவான்களாகவும் பக்தியுள்ளவர்களாகவும் காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஜனங்கள் பொதுவாக நமது வெளித்தோற்றத்தையே பார்ப்பார்கள். நமது உள்தோற்றம் எப்படி இருக்கிறது என்று வெளியில் தெரியாது. பரிசேயரின் உட்புறம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் வெளித்தோற்றத்திற்கு பக்திமான்களாக இருந்தாலும் அவர்களிடத்தில் நீதியோ இரக்கமோ விசுவாசமோ சிறிது கூட இல்லை. நம்முடைய உள்தோற்றமே நம்முடைய உண்மையான சுபாவமாகும். மார்க்க சடங்குகளின் பிரகாரமாக பரிசேயர்கள் தங்களை வெளிப்புறமாக சுத்தப்படுத்தி அலங்கரித்தார்கள். அதற்கு ஏற்ற பிரகாரமாக நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமாகிய உட்புறமோ மகா கேடுள்ளதாக இருக்கிறது. அது கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது.